அப்படியே சடக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள சொல்லணும்னு ஒரு கதையை எடுத்து வச்சிருக்கிறேன். சொல்லாமல் போனால் ராத்திரி தூக்கம் வருமோ வராதோ. ஐயா சபாநாயகரையா சொல்லட்டுமா அப்படின்னு பச்சை பிள்ளை மாதிரி பர்மிஷன் கேட்காருங்க. அவரும் சொல்லுங்க தம்பி உங்கள் கதையன்னு சொன்ன உடனே எடுத்து விட்டாரு. வருங்க ஒரு கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்க்கலாம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலை தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது?